யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்துல உலகில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில நாம இம்மட்டும் நிலை நிற்கிறது நமது தேவ கிருபை மட்டும்தான். அவருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா நாம நிலை நிற்கவே முடியாது. வேதத்தில் பார்க்கும்போது யோபு கர்த்தருக்கு ஏற்றவனாய் வாழும்போது அவரை அவர் பாதுகாக்கிறார். எப்படின்னு பார்க்கும்போது யோபு 1:10 அதாவது ஒரு மனிதன் உத்தமனாய் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழும்போது இந்த வசனத்தின்படி முதல்ல அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறாங்க. அவன் கைகளின் கிரியையையும் ஆசீர்வதிக்கிறாங்க. 3வது பார்க்கும்போது அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டுன்னு பார்க்கிறோம். நமது ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்த பின்பு நம்ம யாராவது தொட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நாம அவருடைய பாதுகாப்பில் அவருடைய வசத்துல இருக்கிறோம். அதனாலதான் தேவ சமூகத்துல சாத்தான் சென்ற போது அவனால் யோபுவை ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றான். அவர் கட்டளை இல்லாம அவர் பாதுகாப்பில் உள்ள நமது வாழ்க்கையிலையும் சாத்தான் நுழைய முடியாது. எந்த பாடுகளையும் நமக்கு தரவும் முடியாது. பிறகு உங்களுக்கே தெரியும், நடந்தவையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தரின் பார்வையின் கீழ் தான் நடந்தது. அவருக்கு நல்லாவே தெரியும், என் யோபு என்னை உண்மையா நேசிக்கிற நபர். நஷ்டம் கஷ்டம் என்ன வந்தாலும் அவர் தன்னை மறுதலிக்க மாட்டார்னு. இன்றும் நாம நமது வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை குறித்து நம் ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு சாட்சி தர முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் என் தேவனை எப்படி நேசிக்கிறேன்? இன்பத்துல மட்டுமா? இல்ல துன்பம், கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, வியாதி, பாடுகள் மத்தியில விழுந்து போகிறோமா? நீங்க யாராவது இப்படி இருந்தா இந்த நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. அவரோடு இன்னும் நெருங்குங்க. யோபுவை போல ஆண்டவர் உங்களுக்கும் சாட்சி தரக்கூடிய ஒரு நபராக நீங்க மாறுங்க. அது மட்டுமல்லாம யோபுவின் பின் நிலைமை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு உங்களுக்கே தெரியும். அது போல யோபுவை போல இருமடங்கான ஆசீர்வாதத்தை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க தேவனோடு எப்போதுமே நெருங்கி இருங்க. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.